நீ இந்த மைதாவை நீ என்னன்னு சொல்லி, ஆ. இந்த பிரெட்டு, பன்னுன்னு ஆசைய காட்டி, ம். நம்மள இன்னைக்கு வந்து முக்குக்கும் 100 கடை இருக்கு சார். புரோட்டா கடை, இந்த ஆஃப் பாயில் ஆம்லெட் தான். என்னா செய்யறது? சுக்கா பர்கர், ஹாஃப் பாயில் ஆம்லெட். மக்கள வந்து எப்படி நாசம் பண்ணிட்டான் சார். சரி. அத நம்ம வெள்ளைக்காரன் தான் சரி. வெள்ளைக்காரன் தான் நம்மளுக்கு முதல் எதிரி. உண்மை, உண்மை. சரி அடுத்தது ஆ, ஆ அ ஆ. அ அடுத்தது இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அடுத்தது அடுத்த இன்னொரு லூகாஸ் சொல்லிட்டாரு. அடுத்தது மார்க் என்ன சொல்றாரு? மத்தேயு வர்றாரு. மேத்யூ வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த கேள்வி அவர்கள் பாவம் செய்தால் தேவனால் அவர்களை அழிக்க இயலாது என்று பொருள் கொள்ளவில்லை. அவரால் அவர்களை அழிக்க முடியும். ஆனால் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். ஆகவே அவர்களால் மரிக்க முடியாது. ஏனென்றால் தேவன் ஒருபோதும் நீதிமான்களை அழிக்க மாட்டார். மரணம் பாவத்தினால் மட்டுமே வருகிறது. பாவம் இல்லையெனில் மரணமும் இல்லை, சாபமும் இல்லை, அழிவும் இராது. அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அருந்துண்டு போகும். நீதிமான்கள் பூமியை சுந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள் சொல்லிட்டு மத்தேயு சொல்றாரு. அப்படின்னா சரி. அப்ப சாவரமெல்லாம் அப்பதான் இங்கதான் சமாதிங்கிற ஒரு வாழ்க்கை வருது. இப்ப எல்லா சாமியாரும் ம். சாவறான்ல. மேற்கு ஆமா. மேற்கு நாட்டு மத சாமிகள் அத்தனை பேரும் நோயில சேர்த்தாங்க. இப்ப பாரு இந்த அ இதுல வந்து பல பல பிரிவு இருக்கு. சன்னி பிரிவும்பான், சியா பிரிவும்பான், அப்புறம் அங்க பார்த்தீங்கன்னா கத்தோலிக்கம்பான், பிராட்டஸ்டும்பான், அப்புறம் ம். பெந்தகோஸ்தேம்பான் எத்தனையோ பிரிவுலாம் இருக்குது. அத்தனை சாமியார்கள் ம். இதெல்லாம் மேற்கு நாட்டு மதங்கள். அத்தனை சாமியார்களும், அத்தனை மத குருமாளுகளும் இறைச்சி திங்கிறவன் தான். அவனுக்கு எல்லா கொடூர ம். நோயும் வரும். நாத்தம் அடிக்கும். வாய் வந்து பொண நாத்தடிக்கும். வாய் வந்து ம். ம். நீங்க ஒரு இறைச்சி வெயில்ல காய வச்சீங்கன்னா, உப்பு கண்டமா மாறும். ஆனால் வயித்துக்குள்ள போட்டீங்கன்னா, பிணமாக மாறிவிடும். என்னவா மாறும்? ம். இறைச்சி வெயில்ல காய வச்சா நல்லதா மாறிறதுக்கு உப்பு கண்டமா மாறுதுங்க. ம். காய வந்து வேக வைத்து வெயில்ல காய வச்சு வத்தலா மாறுதா இல்லையா? ம். அதே வயித்துக்குள்ள போட்டா பிண நாத்தம் அடிக்குதா இல்லையா? சோற கூழாக்கி வெயில்ல காய வச்சு வடகமா மாறுது. எண்ணெயில பொரிச்சு திங்கிறீங்க. 10 வருஷம் ஆனாலும் வடகம் ஒண்ணாகுறது இல்ல. 10 வருஷம் கழிச்சாலும் வடகம் ஒண்ணாகுறது இல்லைங்க. ம். அதே சோறு உள்ள போனா பீ நாத்து உள்ள போய் பீ நாத்து அடிக்குதே. கரும, கரும, கருமம். ம். அந்த பீ உங்களுக்கு இல்லாதனால நீங்க தப்பிச்சுட்டீங்க. அந்த பீ இப்ப எடுத்தங்காட்டி தப்பிச்சுட்டீங்க. ம். இந்த கருப்பெல்லாம் கழண்டு வருது பாரு. மேல கருப்பு இருந்தது. கருப்பெல்லாம் கழண்டுருச்சு. ம். உடம்பு இளைக்கல. அவ்வளவுதான். உடம்பு இளைக்கவில்லை. இல்ல 56ல இருந்து 50 வந்துருச்சு. இன்னும் பழையபடி பார்க்கணும். ஆமா. அது ஒரு அது அவரவர் எடைக்கு தகுந்த அசுத்த எடைக்கு தகுந்த மாரி குறையும். அவரவர் அசுத்த எடைக்கு தகுந்த மாரி தெரியும். எந்த அளவுக்கு சரி. அசுத்தம் அடைந்திருக்கு. அதாவது அஸ்தம் அடைஞ்சிருக்கு. அதே வ இன்னும் அஸ்தம் இருந்துச்சானாலும் எடை குறையும்ல. ஆமா. அதுக்கு பதில் சொல்றேன் பாருங்க. அப்ப எமனை ம். எதிர்த்து பாடுகின்ற புலவர் பழம்பாடல் இது. இதில் அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது. அதன் பொருள் எந்த உயிர் மீதும் விரோதம் பாராட்டாத அறிவு என்பதாகும். இந்த இந்த தொடர் உயிருக்கு ஊறுகன் செய்யாமை என்ற சொற்களோடு பொருத்தி பார்க்க வேண்டும். இதுதான் வள்ளுவர் இந்த வெங்கடேசன் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர். திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்பதற்கு இன்னொரு ஆதாரம் காட்டுறாரு. அந்த யார் இது அருணகிரிநாதருடைய தண்டாயுதத்தை பத்தி சொல்றாரு. அதுல அந்த விரோதம் பாராட்டாத அறிவுங்கிறாரு. அப்ப அது விரோதம் பாராட்ட அறிவுனாவே யார் சொல்றது ஒத்து போகுது? எந்த உயிருக்கு ஊறுகன் செய்யாமை. எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. அதத்தான் அருணகிரிநாதரும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப 2 ஒத்து போகுது. 2 ஒத்து போகும். ஆமா. அப்ப இனியன் சொல்றது மட்டுமே இல்ல. இனியன் சொல்ற மாரி குறைஞ்சது இன்னொருத்தர் சொல்லணும். அப்ப அ அப்ப நீதிமன்றத்திலே வந்து அ விட்னஸ் 2 விட்னஸ் கேட்பாங்க. நீதிமன்றத்தில 2 விட்னஸ். ஆ. ஏன் நீதிமன்றத்தில சொல்லுங்க. 2 விட்னஸ் கேட்கிறான்? ம். ஐ விட்னஸ் 2 எதுக்கு அதாவது கேட்கிறான்? அதாவது வந்து ஆ தீர்ப்பு வழங்குறது வந்து ம். நம்ம நியாயமா வழங்கணும்.
ம். ஒரு ஆள மட்டும் கேட்டு தீர்ப்பு வழங்கக்கூடாது. ஆ. இன்னொரு ஆளுன்னும்போது, அந்த முற்றிலும் நியாயமா இருக்கணும்ன்றதுக்காக இன்னொரு ஆளையும் கேட்கிறான். அதுதான் உண்மை. இதத்தான் வள்ளுவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. எந்த ஒரு ம். நியாயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 சாட்சி வேணும்னு வள்ளுவரே எழுதியிருக்காரு. வள்ளுவர் 2 சாட்சி ஆமா. வேணும்னு எழுதியிருக்காரு. வள்ளுவரே 2 ஒண்ண சாட்சி. வச்சு மட்டும் முடிவு எடுக்கக்கூடாது. ஆமா. ஒருத்தன் சொல்றத வச்சு ம். முடிவு எடுக்கக்கூடாது. சரியா? சரி ஆ. அதுக்கலாம். மிகவும் சரி. அப்படி சரி என்ற சொற்களோடு ஒத்துப்போகும். மிகவும் சரி. எப்படி பசியை வெல்லுவது என்று நீங்களே கேட்கிறீர்கள். இதற்கு திருவள்ளுவரே சொல்லுகிறார். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3. அது 941வது குறள். இது மருந்து என்ற அதிகாரத்தில் 1வது குறள். சரி நண்பர்களிடையே இப்ப இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நண்பர்களே, நான் உங்களிடம் என்னிடம் 50 பைசாவும் இல்லை, ரூ. 1 இல்லை என்று கூறுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னிடம் பணமே இல்லை என்று பொருள். நீங்கள் கணக்கு போட்டு என்னிடம் 75 பைசா இருக்க வேண்டும் என்று கூறினால் அது நியாயமில்லை. ஆமா. என்கிட்ட 50 பைசாவும் இல்ல, ரூ. 1 இல்ல, என்கிட்ட பணமே இல்லைங்கிற. அதெல்லாம் கிடையாது. 75 பைசா இருக்குன்னு சொன்னா என்ன நியாயம்? ஆமா. என்கிட்ட 50 கிடையாதப்பா, 100 கிடையாதப்பா, என்கிட்ட பணமே இல்லப்பான்னு சொல்றேன். நீ என்ன பண்ற? இல்ல, இல்ல உன்கிட்ட ரூ. 65 இருக்குது. பாக்கெட் கிளியரான்னு பார்த்தா ஒரு மயிரும் இல்ல. அதத்தான் இந்த ம். தப்பா எழுதிட்ட இந்த பரிமேல் அழகர் பரம சண்டாளன், பரிமேல் அழகர் பரம சண்டாளன், தமிழ் படித்த பரம சண்டாளன், ஆழ்ந்த நோக்கு இல்லாதனால தன்னுடைய சொந்த பழக்கத்தை எழுதிட்டு போயிட்டான். சாராயம் குடிக்கிறவன்ட்ட போய் திருக்குறள் எழுத சொல்ற மாரி. சாராயம் ம். குடிக்கிறவன் சோத்து முண்டம் இருக்க பிறகு இப்ப தமிழ்நாட்டுல அத்தனை பேர் சோத்து முண்டங்கள், நாற்ற முண்டங்கள், ம். சோத்து முண்டங்கள். புரியுதுங்களா? ம். இவங்க கிட்ட போய் குடுக்கணுங்க. சோறு திங்கிறவனுக்கு சோறு சோற தின்னுட்டு கண்டபடி திங்கிற 3 வேளை, 7 வேளை, 10 பேர சோறு திங்கிற முண்டங்கள் தமிழ் முண்டங்களுக்கு திருவள்ளுவர் சொல்வது புரியவே புரியாது. யாருக்கும் புரியாது. அங்க ஒரு அந்த மாயையில மூழ்கி இருக்கியான். அதான் அந்த உணவு தான் அமிர்தம்னு போய் பூரா படுத்துக்கிட்டு சாராயமும், உணவும், கஞ்சாதான் அப்படின்னு போய் படுத்திருக்கவே, அ இவங்களுக்கு என்ன தெரியும்? உண்ம. ஆமா. சரி அடுத்தது. நூலோர் வழிமுதலாய் எண்ணிய 3 என்று சொற்களில் கருத்து வித்தியாசம் இல்லை. வாதம், பித்தம், கபம், சிரேத்துவம் என்ற 3 நிலையை குறிக்கும். சரி அடுத்தது. மிகுனும் குறையும் நோய் செய்யும் என்றால், அவை சுரந்தாலே நோய் செய்யும் என்று பொருள். இத தப்பா புரிஞ்சுட்டாங்க. நோய் செய்யும் என்று ம். பொருள். பரிமேலழகர் இந்த சீரண நீர்கள் ஓரளவுக்கு மேல் அல்லது ஓரளவுக்கு குறைந்தது என்று தானாகவே சேர்த்துக் கொண்டார். சித்த வைத்தியத்திற்கு மேற்படி விளக்கம் அடிப்படையாக அமைந்தது. நல்ல வேளையாக யாரும் திருக்குறளை திருத்தவில்லை. திருக்குறளை திருத்தவில்லை. திருத்த மு திருத்த முடியாது. ஆ திருத்தவில்லை. நல்ல வேளையாக வெங்கடேசனுக்கு மூல நூல் கிடைச்சிருச்சு. அதனால என்ன பண்ணாரு, அந்த மூலத்த எடுத்து படிக்கிறாரு. பொருள பொருள் தான் தப்பாச்சே. இப்ப மூலத்த ஆராய்ச்சி பண்றாரு, சொந்தமா ஆராய்ச்சி பண்றாரு. சொந்தமா ஆராய்ச்சி பண்ணும்பொழுது, அந்த சொந்தமா ஆராய்ச்சி 2 விஷயம் எடுத்துக்கிறாரு. டாக்டர் அர்னால்டுடைய வேக வைத்த காய்கறி எடுத்துக்கிறாரு. ஆ திருவள்ளுவர் பரிந்துரைக்கிற தூய நீர் எடுத்துக்கிறாரு. இறக்குறப்ப 6 மாசத்துல எல்லா நோயும் குணமாயிடுச்சு. ஆ. அப்ப 60 வருஷமா இருந்த சர்க்கரை நோய் 6 மாசத்துல குணமாயிடுச்சு. ம். ஏங்க 6 மாசமா 6 வருஷமா இருந்த முதுகு வலி இன்னைக்கு குறைஞ்சிருச்சுங்கிறாங்க. 1/2 மணி நேரம் இப்ப என்கிட்ட வகுப்பு எடுக்கிறப்போ 3 பேர் வந்திருந்தாங்க. பையன், அப்புறம் அவங்க நண்பர் ஒருத்தரு, அம்மா. ஆ அவங்க பரமேஸ்வரி. அவங்க பையன் பேரு என்னமோ பேரு கட்டட பொறியாளர், சிவில் இன்ஜினியர். இருக்கட்டும். சின்ன வயசு தான். 1/2 மணி நேரம் உட்கார முடியல, இருக்குன்னு எந்திரிச்சு நின்னுட்டாங்க. ஏங்க நிக்கிறேன், வலி தாங்க முடியலையே அப்டின்னாங்க. சரி, அது நாளைக்கு குறைய ஆரம்பிச்சுரும்னேன். 2 நாள்ல குறையும்னேன். நேத்தே குறைஞ்சிருச்சு கொஞ்சம். இப்ப காலையில பேசும்பொழுது, உண்மைங்க ஐயா. நான் காலையில 4:30 மணிக்கு எந்திரிச்சு இப்ப தியானம் பண்றேன். 6:30 மணி வரைக்கும் உட்கார்ந்தேன். எனக்கு என்னால நம்ப முடியலங்கிறான். அவங்களுக்கு இந்த வாதம், கதம், பித்தத்துல காத்து உடம்புல ஏறிருச்சு. அந்த காத்து கூடுதல்னால, சமநிலை இல்லாதனால இந்த வலி பூரா வந்திருக்கு. காத்த இறக்கி விட்டோம்னா, இந்த பட்டினி போட்டு காத்த கீழ இறக்கி விட்டோமா, ம். அந்த வலி பூரா கீழ போயிரும். அவ்வளவுதான் காரணம். அதுக்கு உள்ளுறுப்புகளை தூய்மை செய்யும். உள்ளுறுப்பு முக்கியமான உறுப்பு. அது என்ன தெரியுமா? நுரையீரல், ஆ, கணையம், கல்லீரல், அதான். பெருங்குடல் இதெல்லாம் இதான் உயிர் உறுப்பு. நான் சொன்ன ஒண்ணும் ஆ, கவலைப்படாதீங்க. எலும்பு வந்து ஆ, கால எ எலும்பு உயிர் உறுப்பு கிடையாது. இந்த கணையம், ஆ, கல்லீரல், சிறுநீரகம், இதயம் ஆ, இதுதான் உள்ளுறுப்பு. அத சுத்தம் பண்ணா நல்லா போகும்ன்னு சொன்னேன்.
இப்ப நல்லாயிட்டு வருதுங்க. சரிங்களா? சரி. என்ன மேஜிக் பண்ணீங்க? தூய நீரும் பொரிகல்ல தான் உணவு. வெறும் பொரியல்லையா? பொரிகடலையா? ஆ பொரி, கடலை, வெங்காயம். பொரி, கடலை, வெங்காயம் இதுதான் உணவு. சாதாரண உணவு. அது ரொம்ப சளி குறைஞ்ச உணவு. சளி குறைந்த பொரிக பொரிகடலை, வெங்காயம். வெங்காயம் நெறைய போட்டுக்கணும். வெங்காயம் நெறைய போட்டுக்கணும். சரி, சரி வெங்காயம் போடு. சரிங்க சார். இப்ப இந்த நம்ம வந்து இந்த மாங்காயும், பேரிச்சம்பழம் வேக வச்சு சாப்பிடுறோமே, ம். இந்த நம்ம பொரிகடலை, வெங்காயம் போட்டு இந்த விஷத்தை கீழ இறக்கக்கூடாதா? இறங்குனா மறுபடியும் தொந்தரவு பண்ணும். என்ன சார் இப்படி பண்ணுங்க? ஆரம்ப கட்டம் பண்றவங்களுக்கு அது. ஆ. ஆரம்ப கட்டம் இருக்கிறவங்களுக்கு இல்ல. ஆரம்ப கட்டம். அதுவும் அதுவும் விஷத்த கீழ இறக்கும்ல? ஆனா அது உ உ அ ர விஷத்த செலுத்தும்ல்ல அது. அதுல இருக்கிற உப்பு, காரம், சுவையெல்லாம் ரத்தத்த கெடுக்கும்ல்ல. ரத்தத்த கெடுக்கும். ஆமா. உப்பு இருக்குல்ல அதுல. ஆமா. ம். உப்பு இருக்குது, காரம் உப்பு வேற போட்டிருக்கும்ல்ல. அதுல அது வந்து உணவு பழக்கத்த மாத்தியிருக்கிறோம். அ கப்புன்னு பசி நிறுத்திருங்க. கப்புன்னு பசி நிறுத்திரும். கப்பலு. பசி நிறுத்திரும். ஆ. பசி சரி. நிறுத்திட்டு அப்புறம் 12 மணி நேரம் தண்ணி குடிக்க சொல்லியிருக்கேன். ஆ. பசி வர்றப்ப கப்புன்னு இத போட்டீங்கன்னா, கப்பு நின்றும். சாயங்காலம் வரைக்கும் பசிக்காது. அந்த 6 மணி நேரம் எண்ணெய் போடணும். ஆ. உள்ள எண்ணெய் போட்டுட்டே இருக்கணும். உள்ள எண்ணெய் போட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெய்ன்னா? எண்ணெய்னா தண்ணி. 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 தண்ணி போட்டா தான் முதுகு வலி தண்ணி போட்டா தான் உள்ள உறுப்பு சுத்தமாகறப்ப, முதுகு வலி அதான் வரும். அதாவது வந்து வயிட்ட வந்து இந்த அந்த பேசிக்கு கொஞ்சம் உணவ குடுத்துட்டு, ஆ, அ ட டெம்பரவரி கொஞ்சம் பேசிக்க குடுத்துட்டு, அந்த உள்ள இருக்கிற விஷத்த இறக்குறதுக்கு, இந்த தண்ணிய உள்ள கொண்டு போய் உள்ள போய் அந்த விஷத்த இறக்குறது தானே இந்த வேலி. ஆ, அப்ப 1/2 மணி நேரம் அந்த வேலைய செஞ்சோன்னே, இந்த ம். வலி குறைஞ்சிரும். ஆனா ரைட், ரைட். ரைட். ஆ பாயிண்ட் நம்ம புரிஞ்சுது. நம்மளுக்கு புரிஞ்சிரும் சார். அதாவது வந்து ம். நம்மன்னா நம்மளும் உங்க வயசு ஆகுதுல்ல. ஆமாமா, நீங்க லேசா சொன்னாலே நம்மளுக்கு அந்த அளவு புரிஞ்சிரும். ஆமாமா. நாலேட்ஜ் இருக்கு. நீங்க கோடு போட்டீங்கன்னா, ஆ, அது வந்து அந்த எனக்கு வந்து புரிஞ்சிரும். அதே இது நீங்க சொன்னதே வேற ஒண்ணும் இதுல மேஜிக் இல்ல. தண்ணி போய் விஷத்த இறக்கிருச்சு அவங்க சரியா போச்சு அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதேதான். அதேதான். ஒரே மேஜிக் அதுதான். பேசிக் தான். பெரிய பசி இல்லைன்னா சாப்பிடாது. மேஜிக். பசி இல்லைன்னா தண்ணி தான் குடிக்கணும். பசி இல்லைன்னா தண்ணி தவிர எதுவும் சாப்பிடக்கூடாது. உனக்கு தான் உணவு ஆமா. குடுத்தாச்சுல்ல அப்புறம் என்ன? அதே மேஜிக். சரி. உனக்கு தான் பசி இல்லாம உங்களுக்கு தான் வேணா சுவைய ஒ அ ஏங்க 50 கிராம் அவுலு, 50 கிராம் வேர்க்கடல சாதாரணமா? ஆமா. ம். 50 கிராம் வேர்க்கடல சாதாரணம். 50 கிராம் வேர்க்கடல, 50 கிராம் பொரி, 50 கிராம் பொட்டுக்கல்ல. ஆ. சொல்லுங்க. சொல்லுங்க. அப்புறம் எப்படி பசிக்கும்? 50 கிராம் தேங்காய் எண்ணெய் வேற. 50 கிராம் வேர்க்கடல, 50 கிராம் பொரி, 50 கிராம் அவுலு, 50 கிராம் மிக்சர், 50 கிராம் மிக்சர் வேற. சரி வேற இதெல்லாம் தாளிச்சு போட்டீங்களா? அதெல்லாம் ஒரு இலவும் கிடையாது. தேங்காய் எண்ணெய் சும்மா ஊத்திக்கிறது இந்த வெளிய ஆமா, சும்மா போறதுக்காக. ஊத்திற வேண்டியது தான். ஆ. இத போட்டேன். சரி. போட்டுட்டு வெங்காயத்த அறுத்து உள்ள போட சொன்னேன். வெங்காயத்த மிக்ஸில அடிக்க சொன்னேன். அதான் ஒரு 6, 7 பொருள் சேருது. இதுல கொஞ்சம் மல்லித்தழையும் சேர்த்துக்கலாம். ஆமா, கொஞ்சம் மஞ்சள் ஆ. கேரட் இருந்தா கேரட் வெந்தயம் சொருவி போடு. சேர்த்துக்கலாம். பீட்ரூட் இருந்தா ஆ. பீட்ரூட் சொருவி போடு. மசாலா இருந்தா மசாலா கொஞ்சம் போடு. சாம்பார் தூள போடு. என்னமோ போடு. ஆமா. முதல்ல பசிய நிறுத்து. பசியா போட்டா ஒரு 7, 6 மணி நேரம் தனியா போடு. தண்ணிய போடு. தனியா போடு அவ்வளவுதான். அவ்வளவுதான் நோய் நல்லாச்சு. நல்லா கோவிந்தா, கோவிந்தா அவ்வளவுதான் விஷயமே. பசிய நிறுத்து. ம். தனியா போடு. சரியா போச்சு. சரியா போச்சு. இந்த மாரி 2, 3 நாள் செஞ்சீங்கன்னா 3வது நாள் வலி குறைஞ்சிருது. ஆமா. அப்புறம் ஏன் அதுக்கடுத்து இது வந்து கீழ வெளிய போயிருச்சுன்னா இன்னும் நல்லது. ஆமா நல்லது. ஆமா. அது இல்லைன்னா பழையபடி பீட்ரூட் குடுக்கணும். அவ்வளோதான். அவ்வளவுதான். ரொம்ப மலச்சிக்கல் அவ்வளோதான் வரணும். மேஜிக். வெளிய போகாம அவ்வளோதான் மேஜிக். அவ்வளோதான் மேஜிக்கு. அப்படி ஏதாவது வெளி கிளி மலச்சிக்கல் வர்ற மாரி இருந்துச்சுன்னா, தற்காலிகமா அந்த மலத்துவாரத்த கொப்புளிக்கிறதுக்கு அந்த தண்ணி வச்சு உள்ள செலுத்து. தற்காலிகமா. ஆமா.
ஆமா. நாற்காலி. ஆமா. தானா போயிட்டா ம். விட்டுரு. தானா போட்டுட்டா சாப்பிட்டு தானா போயிட்டா விட்டுரு. உனக்கு எதோ கஷ்டமா ஆ. இருந்தது, உப்புசமா இருந்ததுன்னா, அங்க கீழ தண்ணி வச்சு ஒரு டப்பா தண்ணி உள்ள செலுத்து. ஆமா. அவ்வளவுதான். குடல் டப்பா ம். இருக்கு. குடல் கழுவுற டப்பா இருக்கு இல்லையா? அந்த டப்பாவுல தண்ணி ஊத்தி உள்ள உடு. அது போய் ஆ. பொடார்ன்னு அடிச்சு நாத்தத்தோட முதல் 2 மணி நேரம் பிண வாடையோட இப்ப வெளிய நம்ம வந்துரும். தண்ணி போறது பெருங்குடல் வரைக்கும் உள்ள போகுமா? அதெல்லாம் போகாது. அப்புறம் மலக்குடல் மட்டும் தானா? அந்த மழை பெய்யறது கொஞ்சம் போகும். சும்மா போகுமா? ம். அப்ப பெருங்குடல்ல வந்து கொஞ்சம் இது போகுங்க. கொஞ்சம் போகும். கொஞ்சம் போகும். ஏன்னா அது 8 அடி சரி இருக்குது. சார். அந்த பெருங்குடல்ல தங்கி இருக்கிற பழைய மழை வெளிய வராதுல்ல அப்பன்னா? அதுதான் நார் குடுக்குறோம்ல. நாரு, நாரு, நாரு. எது இந்த உணவா? ஆமா, உணவுல. ஆமா. அது வந்து கீழ இறக்கிருமா? ஆமாமா. அதுதான் நார் சத்து குடுக்குறோம்ல. நார்ச்சத்து குடுக்குறோம். இப்ப நம்ம இந்த வெறும் பேரிச்சம்பழம், லெமனு இது மட்டும் வேக வச்ச பேரிச்சம்பழம், இது மட்டும் சாப்பிட்டாலே, ம். அந்த பெருங்குடல்ல இருக்கிற விஷத்த வந்து கீழ இறக்கிரும். அதே ஆமா. போதுமா? ஆமா. நாம ஏற்கனவே சுத்தமா இருக்கிறனால, நம்ம வந்து ஏற்கனவே நீங்க 4 வருஷமா குடல சுத்தமா 3 வருஷமா குடல சுத்தம் பண்ணியிருக்கனால எந்த பிரச்சனையும் வராது. அப்படியா? 3 வருஷம் நம்ம சுத்தம் இடையில இடையில மலச்சிக்கல் எல்லாம் வந்துச்சு. ம், வந்து செம்ம பேதிக்கு அது இது போய் காலி பண்ணியிருக்கேன். ம். ஆ ச இனிமேலும் இதான் அ அடிக்கடி வந்து பேதிக்கெல்லாம் குடுத்து குடல காலி பண்ணிருவேன். ஆ, சுத்தம் பண்ணிருவேன். ம். ஆமா. சரி அப்படி அப்படிப்பட்ட ஆளுக்கும் ஒண்ணும் வராது. ஆ வராது, வராது, வராது. அப்படி சரிங்க சார். ஏதாவது வரலைன்னா கூட, அப்படி ஏதாவது ம். அப்ப கடையில போயி, ஆ கடு கொடுமையான மலமிளகி இருக்குதுங்க. அந்த கடுக்காய் சூரணம் இருக்கு இல்லையா? கடுக்காய் சூரணம் சாப்பிடணும். இல்லைன்னா ஆ, ஃபர்கோலக்ஸ் கடையில விக்குது. காந்தாலக்ஸ், ஃபர்கோலக்ஸ்ன்னு காந்தாலக்ஸ், லக்ஸாவிட்டின், ஆ. காந்தாலக்ஸ், ஃபர்கோலக்ஸ்ன்னு ஒரு டேப்லெட் விக்குது. ஒரு கேப்சூல் மாரி இருக்குது. அது அந்த இது இங்கிலீஷ் மருந்து. ஆமா. அத சாப்பிட்டீங்கன்னா, அதுவும் டபக்குன்னு ஒரு அடி அடிச்சுட்டு வரும். அது கூட சாப்பிடலாம். ஆ சரி. அப்ப நம்ம வேற மருந்து வச்சிருக்கேன். ஆ, எளிய எளிய முறையில் வந்து மழ வந்து பேதி. எளிய எப்படின்னா, ம். ஆ நைட்டு வந்து ஒரு 2 லிட்டர் தண்ணி. ஆ, நைட்டு வந்து சுடுதண்ணி ஒரு ஆ மீடியம் ஹீட்ல ஆ, 25 நிமிஷம் சூடு பண்ணி கீழ இறக்கி வச்சிரணும். சரி. அதுல வந்து பெரிய டீஸ்பூன் இருக்குல்ல, ஆமா. அது ஃபுல்லா கோபுரம் மாரி 2 ஸ்பூன் உப்பு போட்டுறணும். சரி. நல்லா காய்ச்சிட்டு இறக்கி வச்சிரணும். ம், எல்லாம் எல்லாம் மூடி வச்சிரணும். காலையில எந்திரிச்சு, ம், ஒரு நல்ல பெரிய எலுமிச்சம்பழம். ம், அத நல்லா புழிஞ்சு விட்டு நல்லா கலக்கிட்டு, ம், அது குடிச்சோம்ன்னா, ம், அப்படியே குடிக்க, 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 குடிக்க ம். உள்ள இருக்கிற கசட பூரா வெளிய தள்ளிட்டே வரும். சரி. ஒரு தடவ மோஷன் போயிருச்சா, பழையபடி ஒரு டம்ளர் குடிச்சிரணும். ம், பழையபடி மோஷன் இப்படியே குடிச்சு, ம், அந்த மஞ்சளானது, கசப்பு எல்லாம் வெளிய வந்துரும். ம், மொத கெட்டியானதா உள்ள வெளிய வரும். ம், அதுக்கடுத்து பூரா தனியா வரும். ம். கடைசில வெள்ள நம்ம தண்ணி கலருக்கு தான் அது இருக்கும். கண்ணாடி அது மாரி வரும். வந்துருச்சா கண்ணாடி மாரி வரும். இது வந்துருச்சுன்னா, ம், ஃபுல்லா எதுவுமே இல்ல. ம். இது பரவாயில்ல சார் நல்ல மெத்தடா. நல்ல மெத்தேடு தான். நல்ல முறை தான். ஏன் அதாவது நான் அடிக்கடி இப்படி கிளீன் பண்ணிருவேன் வகுத்த. ம். பரவாயில்ல சார். இது அ நல்லா அது. அதனால இந்த அளவு இருக்கு நம்ம வயிறு. ஆமா. ம். சரி அடுத்த குறள். மருந்தென அ. வேண்டாம் யாக்கைக்கு இந்த பசிக்கான பதில் பசிக்கான பதில். மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றுவின். இது வந்து 942வது குறள். அருந்தியது அற்றது என்ற இரு வார்த்தைகளுக்கும் தண்ணீரை குறிக்கும். அருந்தப்படுவதும் அதன்பின் உடலை விட்டு அற்றுப் போவதும் தண்ணீர் மட்டுமே. நீங்கள் பால் சாப்பிட்டால் அது உடலில் ஒரு சத்தை விட்டுவிட்டுத்தான் செல்லும். அற்றுப் போகாது. ஆ. நீர் உணவின் அடிப்படை திருக்குறள் இதுதான். அப்ப சொல்றாரு, ம். நீர் உணவு இங்க தான் வருது. திருவள்ளுவர் தான் நீர் உணவை உலகத்துக்கு அறிவிக்கிறார். இந்த இந்த குறள் தான் மெயின் பேசிக். இதத்தான் உலகத்துக்கு முதல் அறிவிக்கிறார். யாரு? திருவள்ளுவர் தான் அறிவிக்கிறார். வேற எவனும் அறிவிக்கல. திருவள்ளுவர் மட்டும் தான் தமிழர்கள் அருந்திதி அருந்திதி அற்றது. இதுதானே? இதான் அருந்தது மெயின் பேசிக். அற்றதுங்கிறது நீர் உணவை பரிந்துரைக்கிறார். ஏன்னா, அவர் அந்த நீர் அருந்தி தான் அவர் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. யாரு?
ஆமா. அவர் வேற எதுவுமே இல்ல. ஆமா. ஆமா. அத விட்டுட்டு பொய் சொல்லுவானுங்க. அதெல்லாம் விட்டுருங்க. நீருணவின் ம். அடிப்படை திருக்குறள் இதுதான். இந்த அர்த்தம் என்னுடைய 55வது வயதில் தான் புரிந்தது. 20 வயதுல படிச்சு 55ல தான் புரிஞ்சுக்கிறாரு. ஆ இவரு பாவம் அந்த தொழிலு அது இது கூட பூரா அலைஞ்சிருக்காரு இடையில. ம், அந்த பில்டிங் கான்ட்ராக்ட் அதெல்லாம் போயிட்டு, ம். அத ஆராய்ச்சி பண்ண முடியல. ஆமா. ம். இந்த நீருணவு முறை பாருங்க, எனக்கு 55வது வயதில் தான் விளங்கியது. நானும் எல்லாரையும் போல மனப்பாடம் செய்தவன் தான். ஆமா. எல்லாரும் மாரி மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா 55 வயசுல எனக்கு புரிஞ்சுதுங்கிறாரு. இந்த நீரிணு ம். முறையை அட்டாங்க யோகத்தில் 4வது படியாக பிராணாயாமம் அல்லது பிராணசக்தியிலேயே வாழ்வது என்ற நிலை வரை கொண்டு விடுகிறது. நீங்க நீர் பயிற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, சுவாசத்திலே உடம்பு வாழ ஆரம்பிச்சுரும். அப்ப ம். அட்டாங்க யோகம் 4வது படி பிராணாயாமம். நீங்க என்ன ஆயிடுறீங்க? திருமூலரா மாறிடுறீங்க. என்னவா மாறிடுறீங்க? திருமூலராக மாறி விடுகிறீர்கள். ம். அட்டாங்கத்துல இப்ப 4ஆம் படிய நம்ம போய் நெருங்கிட்டு இருக்கோமா? நானே. போயாச்சு. போயாச்சா? ஆ ஆ. நான் போயிட்டேன், நீங்களும் ம். போயிட்டீங்க. அவ்வளோதான். அஷ்டாங்கம். சரி. 4வது படிக்கு போயாச்சு. 4வது ம். படியோட பூமியில் கதை முடிகிறது. 5, 6, 7 எல்லாம் அ. விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறம். ஆ. அங்க இப்ப ஆகாயத்துல வீடு கட்டி வாழ்றப்ப. இங்க யாரும் சொல்லி தர மாட்டேன். அதான் இங்க அஷ்டாங்க யோகத்துக்கு முழு நிலை அடைய போறோம் நம்ம 2 ஆமா, நீங்க ஆமா, அடைஞ்சிட்டீங்க. நான் போயிட்டு இருக்கேன். ஆமா. சரி. இந்த நீரிணு முறை அட்டாங்க யோகத்தின் 4வது படியாக பிராணாயாமம் அல்லது பிராணசக்தியிலே வாழ்தல் என்று வரை கொண்டு வந்து விடுகிறது. கொண்டு சென்று விடுகிறது. இதைப் பற்றி நான் 6வது தலைப்பில் கீழ் விவரமாக விளக்குகிறேன். பிராணசக்தியில் வாழும் நிலை மனித சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும். ஒன்று மட்டும் ம். பொதுமக்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். திருக்குறள் மூல நூலை படியுங்கள். பொழிப்புரையை படிக்காதீர்கள். ம். மூலத்த படிக்கணும். என்னது? மூலத்த கல்விக்கணும். மூலவர தான் கும்பிடணும். ஆமா. இல்ல, இல்ல. திருக்குறள் படிச்சாலும் அந்த இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு சாதா ஆனா ஆவனவே சொல்லத் தெரியாம பள்ளிக்கூடத்துல முட்டாளா இருக்காய்ங்க. அந்த அந்த அளவு அந்த புலமை அ அந்த குறளோட அ அர்த்தம் புரியறதுக்கு இன்னைக்கு புரிஞ்சு சொல்றதுக்கு ஆள் இல்ல சார். ஏன்னா புரியறதுக்கு ஆங்கில வழியில படிக்கிறவனுக்கு தமிழ் எப்படி தெரியுங்க? அதான் ஆளே இல்ல. நீங்க சொல்ற மாரி அ, இந்த உட்பிரவு அப்படி என்னும்போதே நம்மள என்ன நினைக்கும், இந்த ஒரு அ நம்ம அர்த்தம் சொல்றோம். இது ம், வந்து எவனுக்குமே புரியாதே! ம். அப்படி இருக்கு காலம். அப்படி இருக்கு காலம் வேற அப்படி இருக்கு. ஆங்கில சரியான வழியில் அர்த்தம் ஆ சரியான அர்த்தம் புரிகிறதுக்கே ரொம்ப கஷ்டம். நல்ல வேளை நம்ம தமிழ்ல பொறந்த காட்சி தமிழ்நாட்டுல படிச்சங்காட்டி நம்ம தப்பிச்சுட்டோம். ஆமா. ம்ஹ்ம். இல்லாட்டினா இந்நேரம் திருமாறன் வந்து சங்கு ஊதி இன்னும் 5 வருஷம் ஆயிருக்கும். ம். ஆமா, ஆமா. சரி. அடுத்து பாருங்க. ஒன்று மட்டும் பொதுமக்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். திருக்குறள் மூலநூலை படியுங்கள். பல முக்கியமான பொருள்கள் பிற்காலத்தில் மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. பிற்காலத்தில் திருவள்ளுவருக்கு பின்னாண்ட பொருள வந்து மாத்தி, மாத்தி எழுதியிருக்கானுங்க. பொருள வந்து ம். அதே அவன் இப்ப கலைஞர் கூட திருக்குறளுக்கு அர்த்தம் எழுதியிருக்காரு. ஆமா. இதே மாரி நெறைய பேர் எழுதியிருக்கலாம். 1000 பேர் எழுதியிருக்காங்க. 1000 பேர் எழுதியிருக்கான். அப்ப ஒண்ணொண்ணும் வேற மாதிரி இருக்கும். அதுதான். சரி. ஆமா. அது அவருக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ்ல அவன் கற்பனையில எழுதியிருப்பான். அ ஆமா. ஆக சொல்றாரு, அ பிற்காலத்தில் மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கே புரியும். அவரவர் அவன் பாடு எழுதிட்டான். இது உங்களுக்கே ஆமா. புரியுது இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு மாரி எழுதியிருக்காங்க இல்லையா? ஆக ஆமா. படிச்சவன் பாட்ட கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான்னு சொல்லுவாங்க. படிச்சவன் ஆமா. பாட்ட கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான்னு சொல்லுவாங்க. ம். பரமஹம்ச யோகானந்தர் பெரும்பாலும் அமெரிக்காவில் வாழ்ந்த உலக பிரசித்தி பெற்ற ஒரு இந்திய யோகி. ஆமா. அவருடைய காலத்தில் உணவில்லாமல் வாழ்ந்த 2 பெண்களை சந்திக்கிறார். அந்த காலத்திலேயே 100 வருஷத்துக்கு ம். முன்னாடியே 2 பெண்கள் உணவில்லாமல் வாழ்ந்திருக்காங்க. ஆ. அவர போய் நேர்ல போய் சந்திக்க போறார். இவருக்கு உணவில்லாமல் வாழத் தெரியாது. யாருக்கு? எல்லாருக்கும் உணவில்லாமல் வாழத் தெரியாது. பசி தாகத்தை நிறுத்தத் தெரியாது. ஆனால் ஆமா. அது ஏதோ ஒரு வகையில பசி தாகத்த நிறுத்திர்றாங்க. அவங்க அந்த சாதாரண உணவுக்கு போகாம காத்திலேயே வாழ்றாங்க. அவரு காலத்துல ம். வாழ்ந்த 2 பெண்களை சந்திக்க ஒண்ணு ஜெர்மனியில இருக்குது. ஒண்ணு வந்து மேற்கு வங்காளத்துல. இவரு ஜெர்மனி போறாரு. ம். ஜெர்மனி அ போய் ராமகிருஷ்ண
ராமேஸ்வர பரமேஸ்வரா போறாரே. யோகானந்தர் வேற, யோகானந்தர். யோகானந்தர். அது கிரியா யோகானந்தர். யோகான்னு சொல்லுவாங்க. கிரியா யோகா. பாபாஜி. ஆ, சரி. பாபாஜின்னு சொல்லுவாங்க. பாபாஜி. ஆ, சரி. பாபாஜி தமிழ்நாட்டுக்காரருங்க. பாபாஜி தமிழ்நாட்டிலிருந்து போனவர். கும்பகோணத்திலிருந்து போனவர். அப்படியா? ஆமா. சரி. ம். எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து ஏங்க இந்தியா பூரா தமிழ்நாடு தான். ஆமா. எனவே சித்தரா இருக்கா பூரா தமிழர் தான். ஆமா. தமிழ். அந்த யோகிதி வந்து அந்த யோகிதி சமஸ்கிருதக்காரனுக்கு கிடையாது. இந்திக்கு எவனுக்கும் கிடையாது. ஆமா. அதனாலதான் தென்னாடுடைய சிவனே போற்றி. என்ன எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆமா. ஆமா. அதனால சிவாலயங்கள் பூரா சிவாலயங்கள் பூராமே, சிவ ஆலயங்கள் பூராமே அந்த சிலை இருக்கு இல்லையா? சிலைக்கடியில சித்தர்கள் இப்படி உட்கார்ந்திருப்பாங்க. ஆமா. ஜீவ சமாதி அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கு மேலதான் லிங்கம் வைப்பாங்க. அப்படின்னா, அந்த கார்பன் இருக்கு இல்லையா? அந்த உடம்புல இருந்து கதிர்வீச்சு வந்துகிட்டே இருக்கும். அவங்ககிட்ட இருந்து. ஆமா. கிட்ட போனா அந்த மாரி ஆகாரத்தை நிறுத்தி உபவாசம் இருந்து போறவனுக்கு மட்டும்தான் அது புரியும். அப்படியா? நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும் ஞானம். ஆமா, பவர். ஆமா. அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும் பவர். பொங்கல் தின்னுட்டு போறவனுக்கு மயிறு கூட கிடைக்காது. பொங்கல் தின்னுட்டு போறவனுக்கு மயிறு கூட வராது. அப்ப கறி தின்னுட்டு போனா ஒண்ணும் கிடைக்காது. பொங்கல் திங்கிறவனுக்கு யோகிதை இல்லாதவனுக்கு கறி திங்கிறவனுக்கு அவன் குசுதான் ஆகணும் அப்புறம். சுத்த மோசம். சுத்த மோசம். பாலை குடிச்சா முடிஞ்சு. பாலும் சோறு தின்னாவே அவன் முண்டோம்னு அர்த்தம். பாலு வந்து அசைவம். ஓ! பாலும் புளித்து போகும், சோறும் புளித்து போகும். புரியுதுங்களா? ஆமா. புளித்து போற உணவுன்னு பேரு. பாலும் புளித்து போய்விடும். ம். பாலுஞ்சோறு நீங்க வைங்க. பாலுஞ்சோறு ஒரு டப்பால போட்டு 2 நாள் கழிச்சு பாருங்க, போனா நாத்தடிக்கும். பாலையும் சோறையும் ஆமா. கலக்கி 3 நாள் மூடி வச்சு திறந்து பாருங்க. என்ன அதான் அது இது பூசணம் பிடிச்சிரும். அந்த இது அதாவது நுண்ணுயிரிகள உற்பத்தி ஆயிரும். பாக்டீரியா உற்பத்தி ஆயிரும். ஆமா. அத மாடு கீடு குடிச்சுது, நாய் நக்குச்சுன்னு செத்தே போயிரும். ஆமா. நீங்க விஷம். காற்றோட்டமா வச்சா ஒண்ணும் பண்ணாதீங்க. இப்ப நாய்க்கு பால் ஊத்துறோம். ஆ மாடுகளுக்கு பழைய சோத்து கஞ்சி தண்ணி ஊத்துறோம். அதெல்லாம் காற்றோட்டமா இருக்குது. என்னது? காற்றோட்டமா இருக்குது. ம். மூடி வச்சு கெட்டு போய் குடுத்தீங்க, மாடே செத்து போயிரும். ம். மோந்து பார்த்து கண்டுபிடிச்சிருங்க, ஓடிருங்க. நீங்க நாயெல்லாம் மோந்து பார்த்து தான் சாப்பிடும். ஆமா. ம். மோந்து பார்க்கும். அது ம். கண்டுபிடிச்சிருக்கு. அந்த மூளைக்கு போயிரும். அது அழுகி இருக்குதா, கெட்டு போயிருக்கா அது கண்டுபிடிச்சிரும். ஆ. செத்துப்போன பிணத்தை சாப்பிடுறது கழுகு தான் சாப்பிடும். செத்துப்போன பிணத்தை சாப்பிடுறது கழுகு தான். காக்கா. காக்கா. புதுசா சாப்பிடுறது புலியெல்லாம் புதுசா தான் சாப்பிடும். புலி இருக்கு இல்லையா? புலி. ஆமா. அதெல்லாம் புதுசுதான். ஆமா. புதுசா அடிச்சு புதுசா சாப்பிடும். ரொம்ப அழுகி போனா திங்காது. அழுகி போனா திங்காது. ஆமா. வெயில்ல காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்க. வெயில்ல காஞ்சா கூட அது திங்காது. அது வந்து கழுகு வந்துரும். அதோட ஒரே நாள்ல காலி ஆயிருங்க. ஆமா. 1,00,000 கழுகு வருங்க. 1,00,000 கழுகு. எத்தன? ஆமா. கழுகுதான். கழுகும் காக்கா தான் மாமிசம் திங்கிறது. ஆமா. வந்துச்சுன்னா, அது மிச்சம் வச்சுட்டு போயிரும். அது தின்னு போட்டு அவ்வளதான். மீறி மீற 20 கிலோ திங்கும். ஒரு மானு வந்து 60 கிலோ, 100 கிலோ இருக்கும் மானு. இது மீறி போனா 20 கிலோ தான் சாப்பிடும். பச்சையா தின்னுட்டு போயிரும். அப்ப 80 கிலோ வந்து உடனே கழுகு வரும். அப்புறம் அது சிறுத்தை கழுகு வரும். கழுத புலி வரும். இதெல்லாம் கொடூரமானது. இதெல்லாம் வந்து கிழின்னு கிழிச்சு அப்புறம் புழு வேற வந்துரும். எல்லாம் சாப்பிட்டு கடைசியில வெறும் எலும்பு மட்டும் இருக்கும். ஆமா. எலும்பு ம். எதுவும் பண்ண முடியாது. இதுதான் விஷயம். மீண்டும் இத பத்தி நம்ம இரவு பேசலாம். சரிங்களா? நன்றி. நன்றி சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், வணக்கம்.